வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் டு ஐடென்டிஃபை ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். ரிவர்சல் பேட்டர்னா ட்ரெண்ட் சேஞ்ச், ஓகேங்களா? அதை ஐடென்டிஃபை பண்ணுறத பற்றி இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அண்ட் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ரெண்டு விதமான கேண்டில் ஸ்டிக்கோட பாடிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது, ஒன்று ரெட் கலரில் இருக்குது. ஸோ கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தவரை முதல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரி தான் நமக்கு வந்து சொல்லக்கூடிய யாருன்றதுனா கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ அதில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, பையர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா, செல்லர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிவர்சல் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரலாக ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட நாமன்கிளேச்சர் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு கேண்டில் முடிஞ்சிருச்சு, அடுத்து 11 மணி 1வது செகண்ட் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. அந்த கேண்டில் தான் இந்த பச்சை கலர் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இதோடைய ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல இந்த ஓப்பன் குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி செல் பண்ணுறாங்க, அதனால ப்ரைஸ் ஃபால் ஆகுது. ஃபால் ஆகும்போது இந்த இடம் வரைக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் பையர்ஸ் உள்ளே புகுந்து ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் அப்சைடை நோக்கி மூவ் ஆகுது. ஸோ இது இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த நைஸான லைன். இந்த நைஸான லைனுக்கு பேர் தான் விக்கு இல்லைன்னா ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கேண்டிலுக்கும் இந்த நைஸான லைனும் இருக்கும், பாடி இருக்கும். பாடி இருக்கிற இடத்துல தான் டாமினன்ட் போர்ஷன், அதிக அளவில் ட்ரேட் நடந்த பகுதி, ஓகேங்களா? அங்கே தான் ப்ரைஸு ஸ்டேபிளாக இருந்திருக்கும், ஓகேங்களா? அதிக பேர் அந்த ப்ரைஸ் ரீஜனில் தான் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இவ்வளோ தூரம் போனது, இதுக்கப்புறம் செல்லர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஸோ பையர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஓப்பன் ஆன ப்ரைஸையும் தாண்டி மேலே போயிட்டே இருக்கு. இந்த விக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேடோ, இது எண்டு வரைக்கும் போய் அங்கே ஸ்டெபிலைஸ் ஆக முடியாமல் மறுபடியும் செல்லர்ஸோட ப்ரெஷரில் ப்ரைஸ் ஃபால் ஆகி இதுக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் கொடுக்க முடியல. இங்கே பையர்ஸ் வின் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 மணி 1வது செகண்டில் ஆரம்பிச்ச கேண்டில் 12 மணிக்கு இங்கே முடிஞ்சிருது இந்த க்ளோஸில். இதுதான் இந்த கேண்டிலோட மீனிங். ஸோ இங்கே அதிக அளவில் மேஜர் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ட்ரேடு டைம் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால அது க்ரீன் கலரில் முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம். இந்த பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படியே ஆப்போசிட். இதில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இது 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ 12 மணி 1 செகண்டுக்கு இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் இந்த புல்லிஷ்னஸோட எஃபெக்ட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு, பட் அங்கே செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, செல்லர்ஸ் டாமினேட் ஆகிறாங்க. இந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸையும் தாண்டி ப்ரைஸ் கண்டினியூஸாக ஃபால் ஆகுது. இந்த லோ வரைக்கும் அப்டேன் ஆகிட்டு அங்கே ப்ரைஸ் அதுக்கப்புறம் லோவை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல், ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாமல் பையர்ஸ் டாமினன்ஸில் திருப்பி அப்சைடை நோக்கி போய், ஆனால் எண்டில் செல்லர்ஸ் ஹியூஜ் நம்பர்ஸில் இருக்காங்க, பையர்ஸ் லோ நம்பரில் இருக்காங்க. ஸோ ஸ்டில் பையர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த கேண்டில் 1 மணிக்கு முடியுது. ஸோ இது ஓப்பன் ஆன ப்ரைஸை விட கீழ் நோக்கி பயணமாகி வின் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அதனால் இது வந்து பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்குள்ள போயிடுவோம். இது ஒரு டோஜி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் அப்படி ப்ளஸ் மாதிரி இருக்கும், இதில் பாடி டாமினன்ஸே இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தா எவ்வளோ பெரிய பாடி இருக்கு பாருங்க கேண்டில் ஸ்டிக். பட் இதுக்கு அது மாதிரி பாடி இல்லை. இப்போ 2 விதமான டோஜி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஒரு சின்ன பாடி ஃபார்ம் ஆன டோஜி இருக்குது, பாடியே கலரே இல்லாத அளவுக்கு டோஜி இருக்குது. ஸோ இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு சின்ன பாடி இருக்குது, உடனே க்ரீன் கலரில் முடிஞ்சால் பையர் டாமினன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா நெக்லிஜிபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் விக்கு வந்து 80% 90% இருக்குது, ஓகே? பாடி வந்து 10% தான் இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் டெசிஷனே எடுக்க முடியாது. இங்கே சுத்தம் கலரே இல்லை, ஒரு கோடு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்டெசிசிவ் கேண்டில். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ப்ரைஸ் எந்த பக்கம் வேணாலும் போகலாம், அடுத்து வரப்போகிற கேண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா? அதுதான் இதோட மீனிங். ஸோ அப்போ இதை வச்சு என்ன டெசிஷன் எடுக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், நடுவில் ஒரு டோஜி வருது அப்படின்னா பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலோட எண்டு வந்து பாசிட்டிவாக, அதாவது அப்சைட்லேயும் இருக்கலாம், இல்லை நாட் ஓன்லி கேண்டில் ட்ரெண்டு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நடக்க போகிற ட்ரெண்ட் வந்து அப்சைட்லேயும் நடக்கலாம், இல்லை டவுன் சைட்லேயும் போகலாம். நீங்கள் சேஃப் ட்ரேடராக இருந்தால், அதாவது லாஸஸ்க்கு பயப்படுறவங்க, ரிஸ்க்கு பயப்படுறவங்களா இருந்தால் பெட்டர் டோஜி ஃபார்ம் ஆனோடனே ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான். பட் அதுதான் டோஜி ஃபார்ம் ஆனாலே புக் ஆனவங்களும் இல்லை, நீங்கள் அதர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்றைக்குமே ஒரே விஷயம் தாங்க, ஒரே ஒரு இண்டிகேட்டர் நம்பியோ இல்லை ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நம்பியோ நம்ம பண்ணவே முடியாது. நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல டோஜி இருக்கும், டோஜிக்கு அப்புறமும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறோம். ட்ரெண்ட் லைன்ஸ்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்கிறோம்.
ஸோ நீங்கள் ஒரே ஒரு இண்டிகேட்டர் ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்லாம் வச்சு பண்ணவே முடியாது. பட் இதெல்லாமே உங்களுக்கு டெசிஷன் உங்களை வார்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன், ட்ரெண்ட் லைனை வச்சே நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் தப்பு. இல்லை ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுனாலும் தப்பு. இல்லை வெறும் நான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறேன் அப்படின்னாலும் தப்பு. ஓகேங்களா? ஸோ வி நீட் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிரைட்டீரியா தான் இந்த பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இது டோஜி பற்றி இப்போ என்னன்னு பார்த்தோம். இது டோஜி மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. அதுதான் ஹேமர் பேட்டர்ன் ஆர் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ ஹேமர்னாலும் ஹேங்கிங் மேனாலும் ஒன்று தான். அது ஏற்படக்கூடிய இடத்த வச்சு ரெண்டா பேரை பிரிச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கு எஃபெக்ட் ஒன்று தான். நீங்கள் இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்கன்னா ப்ரைஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. அதாவது 80% விற்கும், 20% இது மாதிரி பாக்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஹேமர்னா ஒரு பக்கம் இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விக் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டோஜிங்கிறது ரெண்டு பக்கம் விக்கோட லென்த்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சேமாக இருக்கும். பட் ஹேமர்ஸில் ஒரு சைடு லாங்கர் விக்கும், ஒரு சைடு ஷார்ட்டர் விக்கும் இருக்கும். ஓகேங்களா? நடுவில் பாடி இருக்கும். சில நேரங்களில் இது மாதிரி ஃப்ளாட் க்ளோசிங்கும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் அது வந்து ஹேமர். ஒரு சைடு மட்டும் லாங்கர் விக் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அது மாதிரி இருந்தால் நமக்கு ஹேமர். இப்போ இது ஹேமர் ஹேங்கிங் அது பேரெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த பேட்டர்னை பார்த்துங்க. அது ஒரு பக்கம் லாங்கர் விக்கு, இன்னொரு பக்கம் ஸ்மாலர் விக்கு, இல்லைன்னா விக்கே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் இது பாருங்க 80% டிஸ்டன்ஸ் வந்து விக்கு. இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆன ப்ரைஸை பையர்ஸ் உள்ள வந்து அந்த டெப்த்தில் இருந்து தூக்கிட்டு வந்து க்ரீன் கலராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பையர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? ஹேமர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஹேமர்னா நமக்கு தெரியும், சுத்தியல். அடித்தா என்ன, அடிக்கிற பொருள் எதிர் திசை வந்த திசையில் வரும்போது நம்ம அடித்தோன்னா எதிர் திசையில் ட்ராவல் ஆகும். இன்னும் கிளியராக சொன்னோன்னா நீங்கள் ஹேமரிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பேட் தான். இப்போ கிரிக்கெட் பேட் எடுத்து ஒரு பால் வந்து பவுலர் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து போடுறாரு, நம்மளை எதிர் நோக்கி பால் வந்துட்டு இருக்கோம். நம்ம பேட் எடுத்து அதை அடிக்கும்போது என்ன, பால் வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல். ஓகேங்களா? இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சலை ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம பொட்டன்ஷியல் ரிவர்சல்னா கிடையாது, அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ டவுன் ட்ரெண்ட் நான் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது அப் ட்ரெண்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்ட் ப்ரொவைடட் வித் இண்டிகேட்டர்ஸ் ஆர் ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தான். ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன். நீங்கள் என்னைக்குமே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் போகணும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லென்த்தியாக இருந்தாலும் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் லாட். அதே மாதிரி ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக்கில் பாருங்கள் என்ன ஸ்டோரி சொல்லுதுன்னு. இதுலேயும் இதே தான் நடந்திருக்கு. இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. இதுலேயும் பையர்ஸ் தான் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க, 80% செல்லிங் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த ட்ரேடில் வந்து ஸ்டில் செல்லர்ஸ் வந்து பவரில் இருக்காங்க. பட் இருந்தாலும் பெருசாக பவர் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறத தான். ஸோ அப்போ ரெண்டு கலர் வந்தால் நீங்கள் ரெண்டு கலர்லாம் ஒரு மேட்ரு இல்லை, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுங்கிற மேட்ரு. இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸாக நடக்குது. இந்த இடத்துல கிரீனாக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டவுன் ட்ரெண்டோட கடைசியில் ஹேமர் ஃபார்ம் ஆனால் அப் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்டோட கடைசியில் ஹேமர் ஃபார்ம் ஆனால் டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இதில் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் போகுது, இங்கே கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போகுது. இந்த டவுன் ட்ரெண்டோட எண்டில் ஹேமர் ஃபார்ம் ஆகுது, அடுத்து ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, கீழேருந்து மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போகுது, இங்கே வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது, அடுத்து ட்ரெண்டு கீழ் நோக்கி பயணம் ஆகுது. சரி, இப்போ இதில் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். உண்மையிலேயே ஒரு ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் தானே நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு எப்போ சொல்லலாம்னா எல்லா கேண்டில்ஸும் இப்போ இத்தனை இதில் பாருங்கள் 1 2 3 4 5 இந்த 5 கேண்டிலும் பாருங்கள். இந்த 5 கேண்டிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதே நேரத்தில் லோஸும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சூப்பரான டவுன் ட்ரெண்டுங்க. ஓகேங்களா? கண்டினியூஸாக ஃபால் நடந்திருக்கு. இது வந்து பயங்கரமான டவுன் ட்ரெண்ட். இதில் அட்லீஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மினிமம் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் அப்போ ஹைஸ் குறைஞ்சி தான் இருக்கணும். எல்லா ஹைஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், இதில் எல்லா ஹைஸும் குறைஞ்சி தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஹை வந்து இதுக்கு ஈக்குவலண்டாக வந்துருக்கு, அது பிரச்சனை கிடையாது. இதை விட்டு அடித்து மேலே இவ்வளோ தூரம் போகக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இங்கே இது வந்து இதுக்கு ஈக்குவலண்டாக தான் வந்துருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்த ஹை மறுபடியும் அதை விட இறங்கிடாது. இந்த ஹை சேம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இப்போ அடுத்த ஹை பாருங்கள், இன்னும் கீழே தான் போயிடுச்சு. ஸோ கண்டினியூ ஹைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மினிமம் வந்து ஹைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஹைஸும் குறைஞ்சி லோஸும் குறைஞ்சி அருமையான டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டவுன் ட்ரெண்டோட கடைசியில் பாருங்கள் பையர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. செல்லிங் ப்ரெஷரை 80% குறைச்சிட்டாங்க. ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் ப்ரொவைடட் வித் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அந்த சேம் சென்ஸ் ஹேங்கிங் மேன்லையும் பாருங்கள்
லோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து இந்த லோ எல்லாம் சிமிலராக ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி ஹைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே சிமிலர் ஹை தான் இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்த ஹை மேலே எகிரிடுச்சு. இந்த ஹை இப்படி ஹை போயிட்டே இருக்கு, லோ போயிட்டே இருக்கு. அது மேலே ஒரு அப் ட்ரெண்டுக்கு மினிமம் ஹைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் லோஸ் வந்து கண்டிப்பாக அப் சைடில் போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். பட் நம்ம இருக்கிறதே ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டை எதிர்நோக்கி கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்டில் ஹைஸும் குறைஞ்சிட்டே இருக்கும், லோஸும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்னா ஹைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லோஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஹேங்கிங் வரும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது. ப்ரொவைடட் வித் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனை எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே அவன் இன்வெர்டர் ஹேமர்னு ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்டிக்கு வந்து டைரக்ஷன் மாறி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹேமர்னா ஸ்டிக்கு கீழே இருக்குது, இன்வெர்டர் ஹேமர்னா ஸ்டிக்கு மேலே இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பட் மீனிங் வந்து சிமிலர் தான், மீனிங்கை பொறுத்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும்னு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க, அது வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ.